விவோ மொபைல்ல நீங்க வந்து டபுள் டேப் பண்றது மூலியமாக ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்றது மூலியமாக ஸ்கிரீனை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து எப்படி விவோ மொபைல்ல எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். விவோ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து டபுள் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டபுள் டேப் டு வேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து டபுள் டேப் டு வேக் அப்படின்ற அந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் அப்படின்ற அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஆஃபில் வச்சிருக்கிறப்ப டபுள் டேப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகும். இதுவே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை நீங்கள் வந்து ஆனில் வந்து வச்சிருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு பிளாங்க் ஸ்பேஸில் நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகும். ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விவோ மாடலில் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ என்னோட விவோ மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு தனியாகவும் ஆன் பண்ணுறதுக்கு தனியாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சில விவோ மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக கூட இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கலாம். ரெண்டுமே சேர்த்துமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணுறது மூலியமாக ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்ணுறது மூலியமாக ஸ்க்ரீனை ஆனுமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.